அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜானகிக்காக வந்து வேதநாயகிய வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீட்லயே வந்து பிறந்த நாளை வந்து சிம்பிளா வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னதான் வந்து மண்டபத்தில போய் கொண்டாடினாலும், நம்ம வீட்ல வந்து குடும்பத்து ஆளுங்களோட வந்து கொண்டாடுறது வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல முடிவு எடுத்துட்டு ரஞ்சித் வந்து கேக் வாங்கிட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கேக்க வந்து ஹால்ல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கேக் வெட்டுறதுக்காக வீட்ல உள்ள எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜானகி வந்து "வர வேண்டாம், நான் வந்து வரல" அப்படிங்கிற மாரி வந்து வேலன் கிட்ட சொல்றாங்க. "அம்மா வாங்கம்மா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வம்படியா கூட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா கேக்க வந்து நம்ம ரத்தினத்த வந்து சர்ப்ரைஸா வந்து கூட்டு வராங்க. அதாவது வந்து நம்ம வந்து இது கேக் வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து, "அப்பா ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பிறகு வாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்பா இப்போ இது வந்து அதை விட ஒரு முக்கியமான வேலைப்பா, எனக்காக உடனே கிளம்பி வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "அப்படி என்னம்மா முக்கியமான வேலை?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "வாங்கப்பா, நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே கூட்டு வராங்க. கீழே வந்தவொடனேயுமே அவங்களோட கண்ணை வந்து பொத்திக்கிறாங்க. "என்னம்மா கண்ணெல்லாம் மூடுற" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அதான் சர்ப்ரைஸுப்பா வாங்கப்பான்னு" சொல்லிட்டு கூட்டு வராங்க. பக்கத்துல கூட்டு வந்து கண்ண திறந்து காட்டுறாங்க. பார்த்தோனே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா, அங்க வந்து கேக் இருக்கு. அத பார்த்தோனே அப்படியே நல்லா சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. "அப்பா கேக் கட் பண்ணுங்கப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக் கட் பண்றாரு. கேக் கட் பண்ணி எல்லாத்துக்குமே ஊட்டுறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து வள்ளிக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கடுத்து அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஊட்டுறாரு. 2 பேருக்கு மட்டுமே ஊட்டி விடல. யாருன்னு பார்த்தா, நம்ம வேலன், அதுக்கடுத்து ஜானகி 2 பேர தவிர எல்லாருமே கேக் வந்து மாத்தி மாத்தி ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சுமதியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து "பெரியம்மா நீங்க மட்டும் எதுக்கு பெரியம்மா தனியா நிக்கிறீங்க? வாங்க வந்து வந்து கேக்கு சாப்பிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப வேலன் வந்து சொல்றாங்க, "போங்கம்மா அதான் கூப்பிடுறாங்கல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்திருக்காங்க. முன்னாடி வந்தோனே வந்து வேதநாயகி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. "ஏய் நில்லு! எங்க வார? எந்த மூஞ்சிய வச்சுட்டு இப்ப எங்க குடும்ப ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்ட? நீ வந்து அன்னைக்கு நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க குடும்பமே வேண்டான்னு சொல்லிட்டு நீ போனவ தானே! இப்ப எதுக்கு எங்க குடும்ப ஃபங்ஷனுக்கு தலையிடுற? வீட்ல வந்தோமா, ஒரு ஓரத்துல இருந்தோமா, போனோமான்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அத விட்டுப்புட்டு தேவையில்லாம எங்க குடும்ப ஃபங்ஷன்லாம் கலந்துக்கிட்டு இருந்தேன்னா, உனக்கு மரியாதை இல்ல பார்த்துக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து அமைதியாவே நிக்கிற மாரி காட்டுறாங்க. அத பார்த்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க வள்ளிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. நம்ம அம்மாவ போய் இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவத்துல இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம வேதநாயகி வந்து விடுற மாரி இல்ல. மறுபடியும் திட்டுறாங்க. "ஏய் உனக்கெல்லாம் சொன்னா புரியாதா? இங்கேயே நின்னுகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இதுக்கு மேல விட்டோம்னா, நம்ம அம்மாவ வந்து ரொம்ப அவமானப்படுத்திருவாங்க. அதுக்கு வந்து நம்ம இடம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வள்ளி வந்து விறுவிறுன்னு வராங்க. "ஏங்க உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதாங்க? உங்கள வீட்ல சேர்த்ததே பெருசு. இப்போ வந்து எங்க குடும்ப நிகழ்ச்சியெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போங்க. இது வந்து சந்தோஷமான விழா நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. போங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா வாங்கம்மா நம்ம போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம ஜானகிய வந்து கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு நில்லு, நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து கல்யாண நாள் ஃபங்ஷன் வேற நடத்துவோம். அப்போ வந்து இந்த 2 பேருமே வரக்கூடாது. வள்ளி அதையும் நீ சொல்லிருமா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? விவசாயம் இல்லாதவங்கலாம் நம்ம வீட்ல இருந்துக்கிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து வேதநாயகிய பார்த்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேதநாயகி வந்து ஒண்ணும் புரியாம இருக்காங்க. "அவங்கள தான் அத்தை சொன்னேன். தேவையில்லாம வந்து ஃபங்ஷன்லாம் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்காதீங்க சரியா? பிறந்தநாள் ஃபங்ஷனுக்கும் நீங்க வரக்கூடாது. சொன்னத கேட்டீங்கல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க வந்து தலையாட்டுற மாரி தான் காட்டுறாங்க. "போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அவங்க முன்னாடி திட்டுற மாரி திட்டி அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து அந்த கேக் வெட்டுற ஃபங்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு வள்ளி வந்து போய் சாரி கேட்காங்க. "அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நான் வந்து உங்கள அந்த இடத்துல திட்டுற சூழ்நிலையில உண்டாயிட்டேன். நான் வந்து அப்படி திட்டியிருக்க கூடாது. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. உங்கள வந்து வேற ஒருத்தவங்க திட்டுறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான்ம்மா நான் திட்டுனேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எனக்கு புரியுது வள்ளி. நீ திட்டும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வந்து என்னைய வந்து திட்டும்போதே அவங்கள்ட்டருந்து வந்து என்னைய காப்பாத்துறதுக்காக தான் திட்டுறன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. உங்கள வந்து இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புனதே அந்த வேதநாயகி தான். அவங்க முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து அப்பா கையால தாலி எடுத்து கட்ட வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது மட்டும் நடந்துச்சா ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா கவலைய விடுங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம். அத பண்ண மாட்டோமா? இனிமே வந்து நீங்களும் ஐயாவும் சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எல்லாமே அந்த வேதநாயகிய மீறி இங்க பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்க அப்பாவும் அவங்க சொல்றது தான் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேதநாயகியோட முகத்திரைய வந்து கூடிய சீக்கிரம் கிழிச்சு அப்பாவுக்கும் உண்மை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து நம்ம ஜானகி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.